வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மில்லட்டில் ஒரு தோசை, ஹெல்த்தியான ஒரு தோசை. அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தோசை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக மொறுமொறுனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹெல்த்தியான அதே டைமில் டேஸ்டியான ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதுக்கு சாப்பிட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி வெர்ஷன். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை தோசையாக விட்டுக்கலாம், இட்லியாக விட்டுக்கலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு. சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்கிறேன். மில்லட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மில்லட்டில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 வெரைட்டி எடுத்துருக்குறேன். அதே டைமில் நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒரு கப் எடுத்துருக்கோம். தெனை, வரகு, குதிரைவாலி 3லையும் ஈக்குவல் அமௌண்ட் ஒரு கப்பும். இந்த ரைஸ் வந்து ஒரு கப். அப்போ 4 ஐட்டம் ஆச்சு. 1 2 3 4 கப் ஆச்சு. 4க்கு 1 கப் அளவுக்கு முழு உளுந்து. இன்னைக்கு நம்ம முழு உளுந்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னாலும் இந்த அரிசி நம்ம யூஸ் பண்ணுறதுல கலர் மாறதான் போகுது. சேம் டைம் நம்ம அதனால் முழு உளுந்தை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிறுதானியம் 3, அரிசி 1, உளுந்து 1, 5 ஒன்றா சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். ஏன்னா நம்ம முழு உளுந்து போடுறதுனால நமக்கு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. இதுதான் நம்ம இன்னைக்கு இட்லி செய்கிறதுக்கு, தோசை செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றா ஊற வச்சுருவோம். எல்லா அரிசியும் தெனை, குதிரைவாலி, சாமை, கருப்பு கவுனி அரிசி, முழு உளுந்து எல்லாமே கழுகி 4 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 6 மணி நேரம் ஆயிட்டு நல்லாவே ஊறிட்டு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 4 மணி நேரம். இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். ஒரு 4 வரமிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 10 பல்லு பூண்டு, சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி, இதோட டீஸ்பூன் அளவு ஜீரகம், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் வந்து இப்போ அரைச்சி எடுத்துடலாம். கட் பண்ண வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு, ஜீரகம், புளி, உப்பு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லை. எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு தாளிப்பு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் சூடானோன்னா கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு நம்ம சட்னியில் விட்டுலாம். பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். தோசை சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. ஒரு கரண்டி மாவு நல்ல மெல்லுசா மொறுமொறுனி வரும். எண்ணெய் விடாமல் கூட செய்யலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். சுற்றிலும் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நாம் ரெகுலராக செய்கிற அதே தோசை மாதிரியே இருக்குதும். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முருகலை விட்டிங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுனி வரும். அதே டைமில் ஹெல்த்தியும் கூட. டெய்லி ஒரு வேளையாச்சும் சிறுதானியம் நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சிறுதானிய தோசை ரெடி ஆயிடுச்சு. நைஸாக இல்லாமல் ஊத்தப்பம் மாதிரியும் திக்காக விட்டுக்கலாம். நான் அப்படி ஒரு தோசை விட்டு காமிக்கிறேன். எண்ணெய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க.
எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு மொறுன்னு ஒரு கிறிஸ்பான ஒரு டேஸ்டான ஒரு தோசை ரெடி. இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.